ஆமா, அதை 2வது வாட்டி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 விழும். அவர் 3-4 வாட்டி சொல்லும் போது 5 விழுந்துரும். நான் சொல்றது புரியுதா? அப்படிதான் ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து நமக்கெல்லாம் மனப்பாடமே ஓடாது. ஹalleluya. எப்படி ஓடி இருந்தா எங்கேயும் ஓடி இருப்பேன். படிச்சுட்டு போனதுதான் வரும், ஆனா தெரியாது. சிலர் ஐயோ இங்க நிக்குது, இங்க வர மாட்டேங்குது. எங்க வர மாட்டேங்குது? எங்க கையில வர மாட்டேங்குது. இங்க நிக்குது, இங்க இருக்கு. கரெக்டா எப்போ வரும் தெரியுமா? எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வரும் தெரியுமா? கரெக்டா வந்து நிக்கும். வா எழுது. எங்க எழுது? இங்க நிக்குது, வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து அப்படி சொல்ல வச்சுட்டே இருப்பார். சில டைம் திடீர்னு ரூம்ல ஒய்ஃப் வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பா. நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்படி கண்ணாடி முன்னாடிலாம் நின்று சொல்லுவேன். இப்படி கர்த்தர் உன்னை அவர் பயந்து ஸ்டார்டிங்லாம் பயப்படுவான். அப்புறம் ரைட் என்ன மெசேஜ் ஓடுதோ அப்படிமா. ஆமாம், அந்த வசனத்தை சொல்ல நமக்கு தெரியாது, அது உள்ள விழுந்துரும். சில நேரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம வாயில நம்மள அறியாமல அந்த வாயில அந்த வார்த்தை வரும். வசனத்தை சொல்லணும். ஆமென். இந்த நாளிலே ஆமென், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எது உங்களுக்கு பர்வதமா இருக்கு அதை எல்லாத்தையும் எழுதுங்க. அதை பார்த்து சொல்லுங்க, அவர் வரது வரைக்கும் தான். நீ glory rabatana rabashere rimamro shekere. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஒருவர் சும்மா இருக்க கூடாது. அவர் வரது வரைக்கும் தான். அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. ஜீசஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடணும். நீங்க தேடுங்க அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தை. நீங்க வந்து நீங்க வராம இதுல மாற்றமே நடக்காது. ஆண்டவரே நீங்க வரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்க வாங்க ஆண்டவரே. ஜனங்க வந்து இயேசுட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அண்ணா வார்த்தை இல்லை, உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடணும். யோசேப்பு மரியாள் வந்து சொல்லுவாங்கல்ல, உன்னை எங்கெல்லாம் தேடணும். எங்க தேடினீங்க? நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமென். யோசேப்பு மரியாளா இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியணும். இல்லைன்னா எல்லா தெருவிலையும் போய் தேடிட்டு இருப்போம். இங்க ஒரு கும்பிடு, இங்க ஒரு கும்பிடு, எல்லா இடத்துலயும் கும்பிடு. உங்களுக்கு தெரியாத நான் எங்க இருப்பேன். ஹல்லேலூயா ஆமென். எல்லா இடத்துலயும் எதுக்கு அங்க ஒண்ணு போட்டு வைப்போம், இங்க ஒண்ணு போடுவோம், இங்க ஒண்ணு உடைப்போம். ஆமென். இங்க ஒரு கும்பிட போடுவோம், எல்லாத்துலயும் போட்டு வைப்போம். ஆமென். இல்ல பிரச்சனை ஆமென். இந்த காரியம் அவர் வரது வரதான், அவர் வருவது வரைதான். ஆமென். கோணியாகிய ஸ்திரீயே, உன் கோன் இருக்குல்ல, இந்த கட்டு இருக்குல்ல, அவர் வரது வரதான். 6000 பிசாசுகள் பிடித்திருக்கிற வாலிபனே, இந்த பிரச்சனை அவர் வரது வரைதான், அவர் வரும் வரைதான். பர்திமைவே, உனக்கு இந்த சூழ்நிலை அவர் வரும் வரைதான், அவர் வரும் வரைதான். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, நீர் வந்தா ஹல்லேலூயா முடியாததோ. கைகளை உயர்த்தி நிறைவே 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 ஆவியானவரே நிறைவே
ஆமென். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னது யாரு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. ஆகார் தான். ஆகார். இந்த ஆகார் உடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து புறப்படுவார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேகருக்கு சில சூழ்நிலையில வாழவே முடியல, ரொம்ப கடினமான நிலை. இதனால அதை விட்டு ஓடி போலான்னு ஓடி போறாங்க. ஆனா ஓடி போனவளை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, எங்கே இருந்து வருகிறாய்? இந்த கேள்விக்கு அவள்கிட்ட ஆன்சர் இருக்கா? எங்க இருந்து வரா? இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் ஆன்சர் இருக்கு. ஆனா அடுத்த கேள்விக்கு தான் அவள்கிட்ட ஆன்சர் இல்லை. என்ன கேள்வி தெரியுமா? எங்கே போகிறாய்? இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, என்ன செய்யணும்னு தெரியாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எங்க போறோம்னு தெரியல. ஆன்சர் இருக்கு. எங்க இருந்து வர? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்கே போகிறாய்? தெரியாது. சூழ்நிலை கடினம் என்றும் என்பதும் ஓடாதே. அந்த இடத்துல அவர் வெளிப்பட உன்னுடைய உள்ளம் ஏங்கட்டும். இதுதான் கர்த்தர் இந்த ஆகாரை வைத்து நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம். நீ ஓடுற பத்தியா, ஒரு பிரச்சனையை விட்டு ஓடுவதினால் அந்த பிரச்சனை முடியாது. நீ எங்க இருந்து வருகிறாய் அது எனக்கு தெரியுது, எங்க போற தெரியாது. ஏன் போற அது எனக்கு அங்க ரொம்ப கஷ்டம், என்னால முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆமே. எனக்கு தெரிந்தனா ஒருத்தங்க சொன்னது, அவங்க வீட்டில இருந்து ஒருத்தங்க, அது யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க, தெரியும். நான் இந்த வீட்டில் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. ஒரு 1.5 நாள் பசி தாங்க முடியல வந்துட்டாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லையா வந்துட்டாங்க. எங்க, அதாவது பிரச்சனை தான், கடினமான சூழ்நிலை தான், இறங்கிடுறோம். எங்க போறோம்? எங்க போறோம்? கர்த்தர் ஏன் அவரை இவளுக்கு காட்டணும் தெரியுமா? அந்த சூழ்நிலையை நீ ஃபேஸ் பண்ண. வாழ முடியாத சூழ்நிலை நீ போயிரு. எப்பொழுது ஆகா கர்த்தரை கண்டாளோ, அல்லது கர்த்தர் தம்மை ஆகாருக்கு காண்பித்தாரோ, வாழ முடியாத சிச்சுவேஷன்ல ஆகார் போய் வாழ்றார். ஆகார அவரை அப்பா என்று அழைக்கிற பாக்கியம் பெற்றவள் அல்ல. ஆனா அவர் வெளிப்பட்டதும், வாழ முடியாத சூழ்நிலையில ஒருத்திக்கு வாழ முடியும்னா, தேவனை தேடி வந்த, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, வாழ முடியாத சிச்சுவேஷன் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 11வது வசனத்துல, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். ஏன் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய இருதயம் அங்கலாய்க்குது. அங்கலாய்ப்பு, எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு. அநேகருடைய இருதயம், என் லைஃப் இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. இந்த அங்கலாய்ப்பு நிமித்தம் நீ என்ன தீர்மானம் எடுக்க போற? நீ ஓட போறியா? எங்க ஓட போற? எதுக்கு ஓட போற? நீ எங்க இருந்து வருகிறாய்? ஆன்சர் இருக்கு. எங்க போற? தெரியாது, தெரியாது. எங்க போறோம்னு தெரியாது. கர்த்தர்
கர்த்தர் கொண்டு போகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. இப்ப ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கொண்டு போனார். அது கர்த்தர் ஒவ்வொரு ஏரியால போக போக டோர் ஓபன் பண்ணி கொடுத்து போயிட்டே இருக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆபிரகாம் அலைந்து திரியவில்லை, நேர் வழியா தான் கர்த்தர் நடத்தினார். ஆனால் ஆகார் அனுப்பப்பட்டவளாய் போகவில்லை, ஓடி போகிறவளாய் ஓடி போகிறாள். சூழ்நிலைக்கு பயந்து, கடினமான சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறாள். நம்ம மேல இப்படி ஒரு காரியம் எழுதப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகாரின் சரித்திரம் என்ன அப்படின்னா, அவ ஓடி போனவ அப்படிங்கிற ஒரு பெயர் அதுக்கப்புறம் கிடையாது, கிடையாது. அதன் பிறகு எந்த வேலை வந்ததோ அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை வைத்து ஆகாரை என்ன செய்கிறார் தெரியுமா? அனுப்பி விடுகிறார். ஓடி போன போது அவளால வாழ முடியல, திரும்பி வந்துட்டா. நம்ம ஓடி போறோம் வைங்களேன், திரும்பி வருவோம். ஆனா அனுப்பப்பட்டா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அங்கே கர்த்தர் ஒரு ஊற்றை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். 16வது அதிகாரத்துல ஓடி போனா திரும்ப வந்தா.